சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலிருந்து முழுவதுமாக விலகிட்டார். அதை தொடர்ந்து ரசிகர்களுக்காக அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு. தொடர்ந்து அவர் நடித்த கூலி படமாக இருக்கட்டும், லால் சலாம் படமாக இருக்கட்டும், வேட்டையன் படமாக இருக்கட்டும், 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியே பெறலை. இதனால் மீண்டும் வெற்றி காம்போவான ஜெயிலர் காம்போவில் இணைஞ்சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 இந்த படத்தை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் பார்ட் 2 படங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டார் என்ற ஒரு பேச்சுகள் இருந்தது. காரணம் சந்திரமுகி 2 எடுக்கலாம்னு சொன்னப்போ ரஜினி வேண்டாம் என சொல்லிட்டாரு. இப்போ ஜெயிலர் 2க்கு எப்படி ஓகே சொன்னாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு கதையை ரெடி பண்ணி நெல்சன் ரஜினி கிட்ட ஓகே வாங்கிட்டார் என சொல்லப்படுது. ஏன்னா தலைவர் 173 படத்துக்கே தேர்ந்தெடுத்து கடைசியில் 3 இயக்குநர்களை மாற்றி தான் கடைசியில் அஸ்வந்த் மாரிமுத்துவை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதே போல் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த படமும் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என ப்ரோமோ வீடியோவோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி சூழல் இருக்கதான் தற்போது இணையத்தில் அனிருத் இந்த படத்துக்காக போட்ட பாட்டு தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சீனாக இருந்தாலும் சரி, பார்த்து ரகசியமாக எடுக்கக்கூடியவர் நெல்சன். அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஜெயிலர் 2 படத்திலிருந்து லீக் பண்ணலை. ஆனால் தற்போது அனிருத்தோடைய ஸ்டுடியோவிலிருந்து லீக் ஆன இந்த ஃபோட்டோ படு வைரலாக போய் கொண்டிருக்கு. ஏனென்றால் அனிருத் ஜெயிலர் 2 படத்துக்காக தன்னுடைய பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அதில் கொடுத்துருக்காரு. வேறு யார் படமாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டார். மேலும் இது ரஜினியோட படம், கூடவே தன்னுடைய மாமனாரோட படம். ஏன்னா சன் பிக்சர்ஸ் உடைய வாரிசை தான் அனிருத் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னுமே தெரிய வரலை. கூடிய விரைவிலே அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டும் வரும். சூழல் இப்படி இருக்க அனிருத்தியே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சாய் அபியங்கர் வந்துட்டார். ஆனால் என்ன இருந்தாலும் அனிருத் தான்ப்பா என்று சொல்லும் அளவுக்கு ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் பிஜிஎம் வேற லெவலில் போட்டிருந்தார். தொடர்ந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ஜெயிலர் படம் அளவிற்கு இந்த படத்தில் அனிருத் வேலை செஞ்சிருப்பாரா, தன்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பாரா என பார்ப்பதற்கு தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக அது நமக்கு தெரிய வரும். ஆகஸ்ட் 14 ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.